ரொம்ப முக்கியமான பதிவு இது. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, கும்ப லக்னம், லக்னத்தில் சனி வக்ரம், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்த அதிபதி போய் உட்காந்துட்டார். கும்ப லக்னத்துக்கு 7க்கு அதிபதி யார்? சூரியன். அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு? 8ஆம் இடத்துல கன்னியில் போய் உட்காந்துட்டார். இப்போ அந்த கன்னியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா, 8ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சூரியன் கன்ஜங்ஷன், சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்காங்க, சூரியன் அங்கே இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஒரு கொஷின் கேட்டிருந்தார் பாருங்க, பிரமிச்சு போயிட்டேன். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் கேது இருக்குது. ஸோ அந்த பொண்ணு தப்பாக இருக்கும் அண்டு நிறைய பாய்ஸ் கூட பழக்க வழக்கம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டியில் அந்த பொண்ணு பாய்ஸ் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்குது. காசியஸ் அண்டு ஈஸியாக அச்சீவ்மெண்ட் வரல, அட்டாச்மெண்ட் வரல. அது வேறு ஒன்றும் இல்லை, தங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கீங்க, அதான் ரொம்ப சிரமம். மொத்தத்தில் அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இது ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகம் போல் இருக்குது. பிரேம்குமார் கேட்டிருக்கார், இதில் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருக்கார். கமெண்ட்லங்கிறத விட இதில் நம்ம ஆப்பில் இருக்க சாட் பாக்ஸில் கொஷின் கேட்டிருக்கார். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது தப்பு தான். ஆனால் 8ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துலேயே ஆட்சியாகி அவர் கூட போய் இந்த 7க்கு அதிபதி சேர்றது மறைவு கிடையாது. சரி, 8ல் கேது இருக்குது, அதுக்கு எடுத்துப்படாதானாக்கும் உச்சம் பெற்றவனோட ராகு கேது சேர்ந்தால் அது யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது. ஆக இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம், தார தோஷம், போக்குவரத்துன்னு எண்ணமும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுடைய கற்பு சரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது சார். அதாவது 8ஆம் இடத்தை மட்டுமே வச்சு ஒரு பொண்ணுடைய கற்பை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. அப்படியே நிர்ணயம் பண்ணாலும் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கிறது பிரமாதமான அமைப்பு. அதனால் இந்த கான்செப்ட், அதாவது இப்படி 8ல் 7க்கு அதிபதி போய் நின்று அவரோட கேது சேர்றதுங்கிறதுனால ஒழுக்கத்தை கெடுத்துரும், கேரக்டர் வைஸ் அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஆபத்தான முடிவு. ஜோதிடத்தில் இது மாதிரியான நிறைய சிக்கல்கள், டேஞ்சர்கள்லாம் உண்டு. அதாவது ஆயுஸ் நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு அடுத்த திசையில் நான் முடிஞ்சு போயிடுவேன், அடுத்த புத்தியில் முடிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய நெகட்டிவ் சொல்லப்போனால். ஆக நீங்கள் கொடுத்த இந்த ஜாதகத்தில் அந்த பொண்ணு கற்பு நிலையில் ரொம்ப ஒழுக்கமான பொண்ணாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, லக்னத்தில் சனி வக்ரமாக இருக்குங்கிறதுனால கெட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது. 8ல் கேது சூரியன் சேர்ந்துருக்கனால கெட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது. தைரியமாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். இந்த பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ஜாதகத்தின்படியே. மிக்க நன்றி.